ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பாரிஸ் ஒலிம்பிக் தொடங்க இன்னும் 96 நாட்களே உள்ள நிலையில் அதன் தொடக்க விழாவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தற்போது பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டிகளைப் போலவே அதன் தொடக்க விழாக்களும் ரசிகர்களுக்கு விருந்து படைப்பவை. ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் போது தொடக்க விழாவில் பல்வேறு வித்தியாசமான நிகழ்ச்சிகளை நடத்தி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலோ நிகழ்ச்சி நடக்கும் இடமே வித்தியாசமானதுதான். கோடைக்கால ஒலிம்பிக் வரலாற்றில் தொடக்க விழாவானது முதல் முறையாக மைதானத்திற்கு வெளியே நடைபெற உள்ளது. பிரான்சின் செய் நதியே தொடக்க விழாவிற்கான மேடையாக அமைகிறது. மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் துவங்கி 4 மணி நேரம் நடைபெற உள்ள இந்த துவக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பே படகில் தான் நிகழ்கிறது. 10,500 விளையாட்டு வீரர்கள் படகில் அணிவகுத்து வந்து நதியில் பயணிக்க கலைஞர்கள் படகில் இருந்தபடியே கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த உள்ளனர். செய் நதியின் கிழக்கில் பாண்டி ஆஸ்ட்ரலிஸ் பகுதியில் தொடங்கும் இந்த விழாவானது 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டி இனா பகுதியில் நிறைவடைகிறது. இந்த கலை நிகழ்ச்சிகளை நதியின் இருபுறத்தில் இருந்தும் 3,20,000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளிக்க உள்ளனர். விழாவின் இறுதியில் வீரர்கள் அனைவரும் படகில் இருந்து இறங்கிய பின்னர் உலக அதிசயமான ஈஃபில் டவரை பின்னணியாக கொண்டு நடைபெறும் நிகழ்ச்சிகளோடு தொடக்க விழா நிறைவு பெறுகிறது. தொடக்க விழாவில் 100க்கும் அதிகமான உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாலும் அண்மையில் ரஷ்யாவில் IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் காரணமாகவும் பிரான்ஸ் நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எந்தவித அசம்பாவிதங்களுக்கும் இடமின்றி ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. Happy wedding என்றும் ட்ரெண்டிங் happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.